கோதுமை மாவு 1 கப் போட்டுக்கோங்க. மைதா மாவு 1 கப் போட்டுக்கோங்க. இப்போ சக்கரை 2 டேபிள் ஸ்பூன், சால்ட் 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஆயில் ஊற்றிக்கோங்க. பட்டர் போட்டுக்கோங்க. பட்டர் போட்டிங்கன்னா இன்னும் சாஃப்டாக இருக்கும். ஸோ இதெல்லாம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சுக்கோங்க. நீங்கள் எந்த அளவுக்கு நல்லா பிசைறீங்களோ அந்த அளவுக்கு சாஃப்டாக வரும். அதை வந்து ஒரு கிளாத் போட்டு மூடி கொஞ்சம் நேரம் ஊற வச்சிருங்க. பவுடர் போட்டு ஃபஸ்ட்டு சப்பாத்தி தரட்ட ஆரம்பிங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து ஒரு மீடியமான சைஸில் தான் தரட்டிக்கிறோம். இப்போ வந்து ஓரளவுக்கு ஹீட்டான கல்லை வந்து நாங்கள் அதை போட்டுக்கிறோம். ஒரு சைடு நல்லா வெந்தக்கப்புறம் இன்னொரு சைடு திருப்பி போட்டுட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து ஆயில் போட்டுக்கிறோம். அந்த ஆயில் வந்து எல்லா இடத்துக்கும் பரவற மாதிரி நல்லா தேய்ச்சி போட்டுக்கோங்க. ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தோடனே அது வந்து வேக ஸ்டார்ட் பண்ணுதுன்னு அர்த்தம். நல்லா வெந்தோடனே எடுத்து வச்சுக்கோங்க. இன்னொரு சப்பாத்தி போட்டுக்கலாம். அதுவும் இதே மாதிரி ப்ரௌன் கலரில் வந்தோடனே வெந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ நீங்கள் வந்து அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். ஸோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், செம்ம சாஃப்டாக இருக்கும். பாருங்கள், அது பிக்கும் போது எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இதை நீங்கள் வெறுமனே கூட சாப்பிடலாம், அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். இதை வந்து நீங்கள் ஏதாவது தொட்டுக்க என்ன வச்சுருந்தாலும் அதோட வச்சு சர்வ் பண்ணலாம். தேங்க்யூ.